ஜூன் 12 ஆக்சிடென்ட் ஆன பிறகு அன்னைக்கு ஈவினிங்கே அந்த இடத்துல நிறைய ரெக்கவரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் அதோட பிளாக் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பிளாக் பாக்ஸ் ஒரு அழியாத பாக்ஸ். அதுல ரெக்கார்ட் ஆயிருக்க ஒரு விஷயத்த வந்து இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நிறைய ஆய்வுக்குட்படுத்தி தான் அதுல இருக்க டீடைல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட் சமர்ப்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 283 கிலோமீட்டர் பர் ஹவர்ல அந்த 787 போயிங் விமானம் ரன்வேல ஸ்டார்ட் ஆகி கிளம்பி இருக்குங்க. ஸோ கிளம்பி அது டேக் ஆஃப் ஆகிற டைம்ல கிட்டத்தட்ட 333 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ணிருக்கு. ஒரு செகண்ட் கேப்ல, நான் சொல்றது வந்து நம்மளுக்கு ஒரு டைமே இல்லை பாருங்களேன். இந்த ஒரு செகண்ட் கேப்ல இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. அதாவது அது டேக் ஆஃப் வரைக்கும் ரன்வேல வரைக்கும் 283 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ணிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீடை ரீச் பண்ணி டேக் ஆஃப் டைம்ல வந்து கரெக்டாக அந்த லிவரை வந்து மேலே இழுத்திருக்கும் போது பேரலா மேல போயிட்டு இருக்கு ஃபிளைட் போன அடுத்த செகண்ட் 333 கிலோமீட்டர்ல இருந்து டக்குன்னு ஒரே செகண்ட்ல இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 ஃபெயிலியர் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு இமிடியேட்டா தெரிஞ்சது.